बोले उन्ना तूकिने जावा बोले டான்ஸோட ஆர்வம் என்னன்னா எனக்கு ஒரே இடத்துல நிற்கிறேன் நான் ஒரே இடத்துல தான் எனக்கு பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அப்படி நின்றுடிக்கிறேன் இப்படி குனிய முடியாது இப்படியும் குனிய முடியாது அதனால் முடியவே முடியல அது நம்ம இங்கே இருக்கா நம்ம இங்கே கன்னியாகுமரியில் ஒரு வைத்தியம் இருக்கார் அவரை போய் பார்த்தேன் ஒரே இடத்துல நிற்கிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் அப்படி நின்றுடுச்சு ஈவினிங் ஆனால் வாக்கிங் போங்க சரி நமக்கு தெரிஞ்சே டான்ஸ் தானே சரி எனக்கு உங்களை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அவர் ஞாபகம் தான் எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்களா அது எல்லாரும் அதான் சொல்றாங்க நெக்ஸ்ட் ரமேஷ் கல்யாண கூட அடுத்த ரமேஷா வந்துருங்க அடுத்த ரமேஷா வந்துருங்க அப்படி சொல்லியிருக்காங்களா அப்போ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சோ இல்ல பார்க்கும்போது அந்த ரமேஷ் கமெண்ட்ல நிறைய பேர் நெக்ஸ்ட் ரமேஷ் பார்ட் டூ போடணும் நிறைய பேர் எனக்கு பிடிச்சது இந்த வாட்டர் பாக்கெட் தான் ஏன்னா நான் வந்து ஆன் த ஸ்பாட்ல கம்போஸ் பண்ணி அதை ஆனது நைட்டு ஒரு 12 மணிக்கு இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கடையில் வந்து கடை முடிஞ்ச பிறகு அந்த ஸ்பாட்ல இப்படி பண்ணலாம் உடனே அது பண்ணது நான் ஆட எனக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்ல கடையிலலாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்லா ஆடுறீங்க விட்டுறாதீங்க ஆடினே இருங்க நமக்கு இன்னும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நமக்கு எனக்கோசரம் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கோயம்பேடுலேருந்து வந்து சாப்பிட்டு போனேன் நான் உங்களோட வீடியோ பார்த்தா உங்களுக்கோசரம் நான் இங்கே வந்தேன் நீங்கள் திருப்பி இங்கே இருக்கீங்களான்னு சொல்றதுக்கோசரம் தான் வந்துட்டு சாப்பிட்டு என்னை வாழ்த்துட்டு போனேன் சோபி மாஸ்டர் இருக்கார்ல அவருடைய அப்பா பவுல்ராஜ் மாஸ்டர் அவர் தான் டான்ஸ் கற்றுக்கேன் நான் ஏற்கனவே ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் 4 hours 5 hours பண்ண போகிறோம் நாங்கள் குரூப் தானே அப்போ நாங்கள் ஆடினே இருக்கோம் நாங்கள் அப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து 300 ரூபா கொடுப்பாங்க இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையானா கேட்பாங்க குழப்ப பாரு அதை பாருலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கடை முடிஞ்ச பிறகு தான் நான் வந்து ஆடுவேன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு இப்போ இன்ஸ்டால கலக்கிட்டு இருக்க சுரேஷ் தான் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு செம்மையாக வீடியோ போட்டுருக்காரு அண்ணா வணக்கம்ண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் யாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கடையில் தான் வேலை பார்த்துக்கிறேன் கடையில் காலைல நம்ம டிஃபன்களில் வேலை பார்க்குறது காலைல ஒரு 7 மணிக்கு வருவேன் அப்புறம் அது வேலை முடிஞ்சோன்னா 10 மணிக்கு முடிஞ்சோன்னா அப்புறம் இங்கே சாப்பிட்ற கடை இங்கே தான் டிஃபன் கடை இங்கே தான் இதுவும் இங்கே தான் ஆமாம் இப்போ ரெண்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க் கடை கிடையாது என் கடை கிடையாது ஸோ இந்த டான்ஸ் அப்படின்ற ஆசை எப்படி வந்துச்சு இதாச்சுண்ணே டான்ஸோட ஆர்வம் என்னன்னா எனக்கு ஒரே இடத்துல நிற்கிறேன் நான் ஒரே இடத்துல தான் எனக்கு பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அப்படி நின்றுடுச்சு எனக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனோடனே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு என்னால் குனியவே முடியாது என்னால் இப்படி குனிய முடியாது இப்படியும் குனிய முடியாது என்னால் முடியவே முடியல அது நம்ம இங்கே இருக்கா நம்ம இங்கே கன்னியாகுமரியில் ஒரு வைத்தியம் இருக்கார் அவரை போய் பார்த்தேன் ஆயில்மெண்ட் கொடுத்தாரு அப்புறம் என்ன சொன்னால் நீங்கள் ஒரே இடத்துல நிற்கிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் அப்படி நின்றுடுச்சு அதனால் வந்து நீங்கள் ஈவினிங் ஆனால் வாக்கிங் போங்க கொஞ்சம் வாக்கிங் பண்ணால் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஓடும் உங்களுக்கு உடம்புல நல்லா ஓடும் அப்படின்னாங்க சரி நம்ம தான் நான் ஏற்கனவே ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படியாண்ணே முன்னாடியா ஆமாம் முன்னாடி ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணியிருக்கேன் சரி நமக்கு தெரிஞ்சே டான்ஸ் தானே சரி சொல்லிட்டு நம்ம தம்பி கிளாஸ் சும்மா போய் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் அங்கே தான் பசங்களாம் சொன்னாங்க நீங்கள் நல்லா ஆடுறீங்கண்ணே நீங்கள் கடையாண்ட ஆடி வீடியோ போடுங்க உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க அதுதான் என்ன படிச்சிருக்கீங்கண்ணே நான் ஒரு 8th வரைக்கும் படிச்சிருக்கேன் 8th வரைக்கும் படிச்சு ஸ்கூல் டைம்லலாம் ஆடி இருக்கீங்களா இல்லை அந்த ஏஜ் ஸ்கூலெல்லாம் அப்போல்லாம் நான் கிடையாது அது நான் படித்தது வந்து தூத்துக்குடியில் அப்பா இறந்துட்டார் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார் எங்கள் அம்மாவால் எங்கள் படிக்க வைக்க முடியாதுங்கிறதால என்னை வந்து எங்கள் அம்மா தூத்துக்குடி அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் சித்தி வீட்டுக்கு அங்கே அப்படியே இப்போ 8th வரைக்கும் படித்தா அப்போ அங்கே ஒரு குடும்ப சூழ்நிலை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து மெக்கானிக் வேலை டைல்ஸு கடையில் அங்கே வேலை பார்த்தேன் இங்கே எல்லாம் ஏகப்பட்ட வேலை பார்த்தேன் இங்கே எத்தனை வயசு இருக்கும்போது சென்னை வந்தீங்கண்ணே இங்கே நான் இருக்கும்போது ஒரு 12-13 வயசுக்கு வந்தேன் 13 வயசுல இங்கே வந்துட்டீங்களா அது வந்து இங்கே தான் இருக்கீங்க ஆமாம் இந்த கடைக்கு எப்போ வந்தீங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நான் வந்துட்டு நான் ஒரு 15 வருஷம் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் ஃபீல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்போ உள்ளே போனீங்க டான்ஸ் ஆடணும்னா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச நம்ம அம்மாவோட தெரிஞ்ச ஒரு சலுகேஷன் அந்த பக்கமாக வந்திருந்தார் அவருக்கு சினிமா ஃபீல்டில் தான் இருக்கிறவர் அவர் சரி உங்கள் பையனோட டான்ஸ் கிளாஸை சேர்த்து விடுங்க சொல்லிட்டு சேர்த்து விட சொல்லிட்டு அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்படியே போய் அப்படியே ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் ஸ்டேஜ் ஷோல எத்தனை ஸ்டேஜ் ஷோ பண்ணிருப்பீங்க? அது ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஷோ பண்ணிருக்கீங்க. நிறைய பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த மாற்றம் இந்த ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்போ ஒரு கனவு இருந்திருக்குல்ல, டான்ஸ் நமக்கு வாழ்க்கை கொடுக்கும், டான்ஸ் மூலமா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடலான்ற ஒரு கனவு இருந்திருக்குல்ல, அது எப்படி அந்த பாதை மாறிச்சுன்னு? பாதை மாறிச்சுன்னா நமக்கு குடும்ப சூழ்நிலைகள் சரி கிடையாது, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் சரி கிடையாது. ஏன்னா அண்ணா வந்து ஒரு டாக்குமெண்ட், நம்ம வீடு சொந்த வீடு தான், டாக்குமெண்ட் வச்சிட்டாப்புல, அது வச்சுட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிருந்தது, பயங்கர பிரச்சனையாக போயிருந்தது. அது என்ன சொல்கிறது, கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு. அது கோர்ட்டு வரைக்கும் போய் அது அது அங்கே அலைஞ்சி கிளைஞ்சி போய் கஷ்டப்பட்டு
அவங்க பஞ்சாயத்துக்காரங்க வந்து இவங்களை வந்து அலைஞ்சு கிழிஞ்சு அது பண்ணதுக்குள்ளே நமக்கு டென்ஷனாக போச்சு. பணம் அப்படியே நான் சேர்த்து வச்ச பணம்லாம் அப்படியே செலவாயிடுச்சு. கார் எடுக்கிறதுக்கோசம் வச்சுருந்தேன் பணம். அதனால் என்னுடைய பணம்லாம் அதில் செலவாயிடுச்சு. அப்புறம் என் தம்பிக்கு அப்புறம் நான் தான் எல்லாமே பண்ணேன். நான் லவ் மேரேஜ் தான். என்னுடைய தம்பிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் தம்பி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தான் நானே கல்யாணம் பண்ணேன். தம்பி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே கல்யாணம்? ஆமாம். என் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் முடியல. இங்கே மாமா கடை, தம்பி கடை இருந்தது. சரி ஓகே, இங்கே அப்படியே டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைம் ஜாப்பாக வேலை பார்த்துருந்தேன். அப்புறம் நம்ம ட்ரூப்பில் இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. சூசைட் அட்டெண்ட் இறந்துட்டாங்க. சூசைட் பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. இல்லை ஒருத்தருக்கு ரொம்ப லாஸ்ட்டாக என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கமல்னு ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் இறந்துட்டாப்புல. அவர் இறந்தவனே அந்த 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 ஃபீல்டை விட்டு நான் வந்துட்டேன். டான்ஸ் ஃபீல்ட்லேருந்தே வெளியே வந்துட்டேன். எப்படி அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா டான்ஸ் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க ஒரு லெவலுக்கு அப்புறம். டான்ஸ் தான் நமக்கு லைஃப் லாங் வரப்போகுதுன்றது. ஸோ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவ்வளோதான், கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே வேலை பார்த்தோம், அப்படியே செட் ஆகிடுச்சு. அப்படியே இங்கே வேலை படுறது அவ்வளோதான். ஸோ திருப்பி இந்த டான்ஸை நம்ம கையில் எடுக்கிறோம்ல, அந்த ஒரு லெவலுக்கு மேலே திருப்பி டான்ஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு எனர்ஜி, சந்தோஷன்றது எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஏன்னா உடம்பு நம்ம டான்ஸ் ஆடுறது வந்து அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய எல்லா உடம்பு பார்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே நல்லா வேலை செய்யும் டான்ஸ். பெஸ்ட் எக்ஸசைஸ் டான்ஸ். சரி, வாக்கிங் கூட நம்ம போகிறதுக்கு டான்ஸ் சூப்பர் எக்ஸசைஸ்னால தான் நான் போய் டான்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் இங்கேயும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. ஆமாம். ஸோ இந்த டான்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? என்னெல்லாம் சொன்னாங்க பார்த்துட்டு? அதே அவங்க எனக்கு நான் ஆட எனக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்ல கடையிலலாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா ஆடுறீங்க, விட்டுறாதீங்க, ஆடினே இருக்கணும். நமக்கு இன்னும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நமக்கு. அதெல்லாம் போட்டு ஆடிட்டு டெய்லியும் ஆடிட்டு இருக்கீங்க? டெய்லியும் வாரத்தில் ஒரு 2 வீடியோ. நீங்கள் அந்த வாட்டர் பாக்கெட் சாங் பண்ணியிருந்தீங்க, அது 3.5 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேர்கிட்ட பார்க்குற மாதிரி. அது நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சு அதை கம்போஸ் பண்ணுறேன். சும்மா பாப்பா மத்தியானம் தூங்கிட்டா, தூங்குனே சரி அவளும் தூங்கலையா, சரி நைட்டு பீரோ பார்த்தே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து அது இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கடையிலே வச்சு அது பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆசைண்ணே? இந்த டான்ஸ் மூலியமா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல? இந்த டான்ஸ் எப்படியாவது இவங்க முன்னாடி பண்ணிடணும், இல்லை இவங்க கூட பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குல்ல? அப்படின்னா என்ன ஆசை வச்சிருந்தீங்க நீங்க? இப்போ வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறிட்டு நம்ம ஆடும்போது எல்லாருக்கிட்டையும் போய் குரூப் டான்ஸராக போய் கார்டு எடுத்துட்டு நல்லபடியாக ஆடி ஒரு நல்ல லெவலுக்கு வரலாம். நம்ம எல்லாருடைய ஆசைகள் அதான். சினிமாவில் எல்லாருடைய ஆசைகள், எல்லாரும் ஆடுறவங்களோட ஆசைகள் எல்லாமே அதான் இருக்கும். நமக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறி போய் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்பயுமே ஏன்னா இப்போ வாய்ப்புன்றது இந்த வயசுல தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த வயசுல வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். அப்படின்றப்ப இப்போ உங்களுக்கு இருக்க ஆசை இந்த டான்ஸ் மேலே அப்படின்னா இன்னும் அந்த ஆசை வந்து குறையலைன்னா என்ன சொல்லுவீங்க? எந்த ஆசை இருக்கும்? எனக்கு உடம்புக்கோசம் தான். எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும். நான் ஒரு 50-55 வயசுக்கு நல்லா வேலை பார்க்கணும். உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். உடம்பை ஃப்ளெக்சிபிளாக நல்லா வச்சுக்கணும்னா நம்ம டான்ஸ் ஆனால் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உடம்பு நம்ம சொல்கிறது கேட்கும். உண்மையிலே உடம்பு நம்ம அவ்வளோ நல்ல எக்ஸசைஸ் டான்ஸ். ஒரு செட் ஆஃப், அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம கூட இருக்காங்க எல்லாருமே நம்மளை பாராட்டி பேச மாட்டாங்க. ஆமாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாராட்டி பேசுனாங்கன்னா அது வந்து அவமதிக்கிற ஆட்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டான்ஸால் நீங்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள் இல்லை அவமானங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? இப்போ நிறைய பேட் கமான்னு சில பேர் பண்ண தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம சின்ன வயசுலேயே அப்போ ஆடும்போதே நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. என்னென்ன ஆடும்போது இன்னும் இப்படி ஆடுறான் அப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்பயே நம்ம அதெல்லாம் சகிச்சுக்கிட்டோம். அந்த வயசுல நம்ம சகிச்சுக்கிட்டோம். இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாலாம் கேட்பாங்க. குழப்ப பாரு அதை பாருலாம் சொல்லுவாங்க. வேறு நம்ம இதெல்லாம் கடை முடிஞ்ச பிறகு தான் நான் வந்து ஆடுவேன். நான் கடை இருக்கும்போது ஆட மாட்டேன். கடை வந்து இருக்கும்போதெல்லாம் ஆடவே மாட்டேன். போய் என்னுடைய தொழிலுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன். இதான் நமக்கு சோறு போடுது. எல்லாம் என்னுடைய தொழில் அதுதான் மெயினாக இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நான் ஆடுவேன். ஏன்னா அந்த சாப்பாடு கட்டிட்டு நீங்கள் ஆடுற வீடியோலையுமே நிறையா பேர் வந்து ஒரு சில பேர் பேக் கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். சாப்பாடை வந்து இப்படி வச்சுட்டு சாப்பாடு முன்னாடி ஆடுறியே அப்படி இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டாக நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? இல்லை யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது? இல்லை சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே சாப்பாடை தூக்கி கட்டும்போது கொஞ்சம் லைட்டாக வெளியே வரதான் தெரியணும். நான் வந்து சாப்பாடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பேன். சாப்பாடு அது அந்த சாப்பாடு அப்படியே தூக்கி உள்ளே தான் தள்ளுவேன். அது எப்படி கொட்டும்போது கொஞ்சம் லைட்டாக சிந்த தான் செய்யும் சாப்பாடு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு தான் ரொம்ப ஏன் சாப்பாடை சிந்துறீங்க? டான்ஸுக்காக சாப்பாடை வேஸ்ட் பண்ணி டான்ஸுக்காக அது நான் வந்து கடையில் வந்து நடுவுலேயே பார்சல் கட்டி வச்சுருவேன். ஒரு 25 சாப்பாடு 30 சாப்பாடு பார்சல் கட்டி வச்சுருவேன். அது லாஸ்ட்டாக சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சாப்பாடு வியாபாரம் இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்து சாப்பாடு கட்டி எடுத்துன்னு போய் அங்கே இருக்க அந்த உதயம் தட்டுறாங்க அவங்களை எடுத்துகிட்டு கொடுப்போம் சாப்பாடு. ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் 5-6 இல்லாதவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நான் கொடுப்பேன்.
அப்போ அது கட்டினே ஆடும்போது தான் அந்த இது எடுத்தது. ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ ஆடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடின ஒரு டான்ஸ்னா என்ன டான்ஸ் இல்லைங்க? நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கீங்க, அது நிறைய வீடியோ வைரலாக இருக்குது. ஸோ இந்த டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச ஆடினது அப்படின்னா? எனக்கு பிடிச்சது இந்த வாட்டர் பாக்கெட் தான். ஏன்னா நான் வந்து ஆன் த ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணி அதை ஆடினது. ஓ அப்படியாண்ணே? உடனே அது இது பண்ணுவோம் ஆன் த ஸ்பாட்டில் நைட்டு ஒரு 12 மணிக்கு இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கடையில் வந்து கடை முடிஞ்ச பிறகு அந்த ஸ்பாட்டில் இப்படி பண்ணலாம், உடனே அது பண்ணது, அவ்வளோதான். ஸோ கடைக்கு முன்னாடி யாரும்போது சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? பார்ப்பாங்களா வெளியே நின்று பார்க்குறவங்க? ஐயோ அது ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே பார்த்துருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி அந்த எல்லாம் நின்றுடுவாங்க, அது பற்றியா எல்லாரும் நின்றுடுவாங்களே, ஐயோ என்னடா அப்படியே நிற்கிறாங்களே நம்ம ஒரு மாதிரி செய்யா இருந்தது எனக்கு. ஐயோ சரி விடு, ஆள்லாம் பண்ணா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏகப்பட்ட ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ஆள்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆள்லாம் தான். அப்படியே ஆட எனக்கு கொஞ்சம் இப்போத்தி அந்த இதெல்லாம் போயிடுச்சு எனக்கு. ஸோ சினிமாவில் டான்ஸ் ஆடுற ஆசை உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கானே? சினிமாலையோ இல்லை? யாருக்குங்க இருக்காதுங்க, எல்லாருக்குமே இருக்குங்க. என்ன வார்த்தோம்னா பார்க்கும்போது ஒருத்தெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இல்லையேன்னு தான் கவலைப்படுவோம் தவிர வந்துட்டு. நீங்க என்னைக்கு ஆசைப்பட்ட இல்ல டிவில டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் இதுக்குள்ள ஒரு ஆளா இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு யோசிச்சதெல்லாம் உண்டானே? என்ன இல்லாம இருக்க முடியுமா? ஏங்க எல்லாம் ஆசைப்பட்டது அவ்வளோ லட்சியமா இருந்து ஆசைப்பட்டு வெளியே வந்தோம் நம்ம. சரி குடும்ப சூழ்நிலை தான், நம்ம வந்துட்டு சரி சாப்பாட்டுக்கு சாப்பிடணும்ல, வேற அதையே நினச்சிருந்தா பொழப்பு போயிடுமே சொல்லி தான் சரி அதுதான் நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொழப்புக்கு வந்துடுறோம். சரி இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்புலாம் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் டக்குன்னு உடனே? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. இப்போ என்ன பண்ணுறாங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அதான் சொல்கிறேன், நாங்கள் லேட்டாக தான் மேரேஜ் பண்ணோம். நாங்கள் ஓ சரி இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், நான் 33 வயசு தான் கல்யாணம் பண்ணேன். என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. ஸோ அப்போ உங்கள் பொண்ணுலாம் டான்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்லலாம் காமிச்சிருக்காங்களா? காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ? அவங்க எல்லாம் பாராட்ட தான் செஞ்சாங்க, என்ன உங்கள் அப்பா அந்த வயசுல எப்படி ஆடுறாரு அப்படின்னு. ஸோ ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் கடையில் இருக்கீங்க, கடையில் யாராவது வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா? இந்த இன்ஸ்டாகிராம், அதாவது இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யார் வந்து உங்களை சொன்னா நீங்க உங்களை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், தெரியாத முகங்கள் இருக்கும்ல, அந்த ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் நான் உங்களை பார்த்து நம்ம கடையில் அதான் அந்த கஸ்டமர் தான் சாப்பிட்றவங்க என்றைக்கே ஒரு நாள் சாப்பிட்டு போகிறவங்களாம் வந்து நம்ம நல்லா வாத்திட்டு போயிருக்காங்க, வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே ஆர்டரை வச்சு இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி தேடி வந்து சாப்பிட்ற ஆட்கள் யாராவது இருந்திருக்காங்க? நான் இருக்காங்க வந்திருக்காங்க. எனக்கோசரம் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கோயம்பேடுலேருந்து வந்து சாப்பிட்டு போனார். ஆனால் நான் ஏற்கனவே நான் இங்கே இருந்தவன் ஒரு 10 வருஷமாக இங்கே இல்லை, நீங்கள் 10 வருஷமாக நீங்கள் சாப்பாடு இருந்தீங்க, நான் உங்களை வீடியோ பார்த்தா உங்களுக்கோசமாக நான் இங்கே வந்தேன், நீங்கள் திருப்பி இங்கே இருக்கீங்களான்னு சொல்றதுக்கோசம் தான் வந்துட்டு சாப்பிட்டு என்னை வாழ்த்துட்டு போனேன், நான் ஆடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட ஸ்டோரி என்ன எப்படின்னா, இப்படி கிராஃப் வந்து இப்படி ஆரம்பிச்சு ஒரு ஹை லெவலில் போய் திருப்பி இறங்கி திருப்பி இப்போதான் ஒரு லெவலில் திருப்பி அதே டான்ஸை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ட்ராவலில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட தருணங்கள்லாம் எந்த ஒரு டைம் பீரியட்ஸ், எந்த ஒரு நேரத்தில் சொல்லுவீங்க? இந்த ஒரு காலம், அதாவது இந்த டான்ஸ் இருந்த காலம் ஒன்று இருக்குது, திருப்பி டான்ஸை விட்ட காலம் ஒன்று இருக்குது, இப்போ திருப்பி டான்ஸை வந்து கையில் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த ட்ராவலில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சுன்னா அது இந்த ஒரு டைமில் தான் அப்படின்ற மாதிரி. ரொம்ப கஷ்டமானதுன்னா, நான் அப்போ வந்து ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணிவிட்டு காலைல மாமா மீன் கூப்பிடுவாப்புல, அப்போல்லாம் யாருக்குமே கிடையாது, நான் தான் மீனுக்கு வரணும், வண்டியில் என்கிட்ட தான் 2 வீலர் வந்தது. அப்போ நான் வந்து அங்கே 2 மணிக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு 1 hour தான் தூங்குவேன், 1 hour 2 hour தான் தூங்குவேன். உடனே ஃபோன் பண்ணுவார், உடனே எழுந்துச்சி ஓடி வந்து மீனை வாங்கி கொடுத்துட்டு இங்கேருந்து காசிமேடு போவோம், காசிமேடுக்கு போயிட்டு மீனை வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த டைம் பீரியட்ல. ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் உங்களால டான்ஸையும் விட முடியாது, டக்குனு உடனே விட்டுற முடியாது. ஆமாம், இதையும் விட முடியாது. சரி இவருக்கு ஆள் கிடையாது, மீனுக்கு போகிறதுக்குலாம் ஆள் கிடையாது, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வருவான். ரொம்ப கஷ்டப்பட்டான்லாம், தூக்கம் இருக்காது, பயங்கரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஸோ அந்த பழைய ட்ரூப்னு சொன்னீங்களே, ஒரு செட் ஆஃப் பீப்புள்லாம் இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்தா டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சில பேர்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டீங்களா? அதை பார்த்தாங்களா? அந்த வீடியோ இந்த வீடியோ போட்டோன்னே வைரல் ஆனவொடனே நான் அனுப்பிச்சும் இல்லை, இந்த வீடியோ வைரல்னா அவங்களே பார்த்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி மச்சான் கலக்கிற மச்சான், சூப்பர் மச்சான் எல்லாரும். ஏன்னா அவங்க கூட தான் நீங்கள் சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பீங்க. அவங்களும் இன்னும் ஆடிட்டு தான் இருக்காங்களா இல்லை? அவங்கெல்லாம் எல்லாம் ஒருத்தவங்க சில பேர் ஆடின்னு இருக்கிறாங்க, சில பேர் தனியாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நபரை நான் வந்து சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திச்சிருந்தேன், டான்சர் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கும் இதே மாதிரி தான் டான்ஸ் ஆலாம் ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ அவர் தொலைக்காட்சியெலாம் போயிட்டு, ஆனால் இப்போ நம்ம கூட இல்லை, ஆக்சுவலாக இறந்துட்டார் இப்போ. ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அவர் ஞாபகம் தான். எல்லாரும் சொல்லியிருக்காங்களா? அது எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரமேஷ் கல்யாணம் கூட அடுத்த ரமேஷாக வந்துருங்க, அடுத்த ரமேஷாக வந்துருங்க.
அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்போ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சோ. இல்ல அவளை பார்க்கும்போது அந்த ரமேஷ் கமெண்ட்ல நிறைய பேர் நெக்ஸ்ட் ரமேஷ் பார்ட் 2 போறோம் நிறைய பேர் பேசுறாங்க. அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு நிறைய பேர் அனுப்ப ஆரம்பிச்சாங்க எங்க சேனலுக்கே தனிப்பட்ட முறையில். இவரை போய் ஒரு வீடியோ பண்ணுங்க, இவரை போய் ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க, இவர் சூப்பரா ஆடுறாரு, ஸோ இந்த வயசுல இப்படி ஆடுறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், கண்டிப்பா வரும். நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். நீங்கள் உங்கள் தொழிலை தாண்டி உங்கள் டான்ஸுக்கு எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டான்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு யாருக்குமே பிடிக்காதுண்ணா. அப்போ ஸ்டார்டிங்கில் அது சின்ன வயசுல ஆட ஆரம்பித்த டான்ஸு பிடிக்காம யாருக்கா இருக்கும். ஃபஸ்ட்டு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நான் வந்து இங்கே இந்த வடபழனியில் தான் அங்கே தான் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தேன் நான். இங்கே நம்ம இப்போ இருக்க சோபி மாஸ்டர் இருக்கார்ல, ஆமாம், அவருடைய அப்பா பவுல்ராஜ் மாஸ்டர், அவர் தான் எனக்கு குருநாதர். அவர் தான் முதல்ல டான்ஸ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம்லாம் அவங்க போய் அவங்கள போய் பார்த்தீங்களா? இல்லை எங்கே அதெல்லாம் நமக்கு இங்கே கடையை விட்டா அவ்வளோதான், வீடு விட்டா கடை விட்டா வீடு, அவ்வளோதான். 15 வருஷமா இப்படி தான் ஓடுது என் வாழ்க்கை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதே. நீங்கள் இன்றைக்கா ஸ்டேஜ் டான்ஸ்லாம் பார்க்கும்போது யோசிச்சிருக்கீங்களா? ஸ்டேஜ் டான்ஸோ இந்த மாதிரி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஆடிட்டு வந்தோம், அந்த மாதிரிலாம் யோசிச்சது உண்டானே? வேற என்ன நம்ம யோசிக்க முடியுங்க. என்ன பாவமோ இதாக இருக்கும், என்னடா பசங்க இந்த வயசுல இப்படி ஆடுறாங்களேன்னு நமக்கு கொஞ்சம் கோவம் வரும். அப்படின்னு நம்ம போய் ஆடலாமா, ஒரு கால்லாம் பிடிக்கும், சரி அவ்வளோதான் விட்டுருவோம். இந்த ஒரு மாதிரி அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ இருக்க பசங்கலாம் ஸ்டேஜில் ஆடும்போது அந்த டான்ஸ்ன்றது அந்த அளவுக்கு எல்லாம் ப்ரொஃபஷனலாக ஆடுறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஓகே இந்த மாதிரி ஆடிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி டான்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இல்லை, அப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி நம்ம அவங்கள போய் வேண்டாம் இப்படி பண்ணுறீங்க, கம்போஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நாங்களாம் அப்போ வந்து ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணி தான் ஆடுவோம். அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் போய் ஆட மாட்டோம். ஒரு 10-15 சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆடுவோம். நாங்கள் ஒரே நாளில் எத்தனை சாங் ஆடிருக்கீங்கண்ணா அதிகபட்சமா? ஒரே நாள்லையா? நாங்கள் வந்து 3 hours ஆகும். இப்போயாவது ப்ரோக்ராம் வந்துட்டு ஹவர்ஸ் கம்மி. அப்போல்லாம் 4 hours 5 hours பண்ணுவோம் ப்ரோக்ராம் தொடர்ந்தானே. ஆமாம், நிக்காம 5 மணி நேரம் ஆடணுமா? 5 மணி நேரம் ஆடல, கேப் இருக்குது. அதான் அந்த இது போக நாங்கள் குரூப் தானே, அப்போ நாங்கள் ஆடினே இருக்கணும். நாங்கள் ஒரு சாங் கேப் விட்டு ஒன்று 2 சாங் தொடர்ந்து ஆடணும், அந்த மாதிரிலாம் ஆடினே இருக்கணும். 5 மணி நேரம் ஆடணுமா? அப்போ என்ன சம்பளம் உங்களுக்கு கிடைச்சு? இந்த டான்ஸ் மூலியமா போனீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்ண்ணே? அப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து 300 ரூபா கொடுப்பாங்க. 300 400 கொடுப்பாங்க. அப்படியே போக அப்படியே 500 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதிகபட்சமா நீங்கள் அதிகபட்சமாக 500 ரூபா. இங்கே பண்ணும்போது இன்டோரில் பண்ணும்போது 500 ரூபா, அவுட்டோரில் பண்ணும்போது 1000 ரூபா. 1000 ரூபா போக வரது எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வரும். ஆமாம். ஸோ உங்களோட வாழ்க்கைன்றது டான்ஸ் ஆடும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா? இப்போ இந்த தொழில் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தீங்களா? டான்ஸ் ஆடும்போது ஹாப்பியாக இருந்தேன். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குல்ல, இந்த டான்ஸ் ஆடும்போது இருந்த ஹாப்பினஸ் இந்த தொழில் பார்க்கும்போது இல்லைன்னா டான்ஸ் ஆடும்போது இருந்த அந்த ஹாப்பினஸை விட இந்த தொழில் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரினா எதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும்? எதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது ரெண்டுமே எனக்கு மெயினாக அந்த ஃபஸ்ட்டு அது மெயினாக இருந்தது, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை தான் நான் ரொம்ப லவ் பண்ணி வேலை பார்த்தேன். நான் இவ்வளோ 15 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன்னா அதையும் நீங்களே பார்த்துங்களேன். அப்போ நம்மளை ஒரு இடத்துல 15 வருஷமாக வச்சுக்கிறாங்கன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சமைக்கவும் செய்வீங்களா? நான் சமைக்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. நம்ம டேரெக்டாக கடைக்கு தான் வரணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் வந்து பார்க்குறது மட்டும்தான், சமைக்கிறதுலாம் சமைக்கிறது. அதை நான் அப்பயே ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே பழகிட்டேன். ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராம் போயிட்டு வருவோம், ஸ்ட்ரைட்டாக வரும் கடைக்கு அப்படியே பழகிட்டேன். கடையில் என்ன சொல்கிறேன் எல்லாம் பண்ணுவேன். மீனை போட்டு சாப்பாடு பார்த்து கட்டும் எல்லாம் கட்டுவேன். காலைல பூரி போடுவேன், தோசை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே திருப்பி ஈவினிங் இல்லை இப்போ உங்க பசங்களுக்கு உங்க பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற யோசனை நினைக்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கா? பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும். பொண்ணுக்கு அந்த அம்மா விருப்பப்பட்டு கிளாசிக்கல் டான்ஸ் வச்சிருக்காங்க, அதை கத்துக்கிறாங்க. அவங்க அது இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கப்புறம் பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாட்டர் பாக்கெட் வந்து 4 லட்சம் அதாவது 30 லட்சம் பேருக்கு 3.8 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து இது ஒரு பார்ட் 2 போட்டுறல, அது வாட்டர் பாக்கெட் அதான் சாப்பாடு, அது வந்து 3.5 மில்லியன் வந்து அது போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து அது 3.8 மில்லியன் போயிடுச்சு. கண்டிப்பா ஏதோ ஒரு முகத்துல வந்து நீங்க வந்து தென்படுவீங்க, யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க, இவரை யூஸ் பண்ணலாம் நினைப்பாங்க. அந்த வாய்ப்பை எக்காரணத்துக்கு வந்து எங்கேயுமே தவற விட்டுறாம அதை வச்சுட்டு அடுத்தடுத்து எவ்வளவு லெவலுக்கு நீங்க போக முடியுமோ போங்க, உங்க ஆசையை ஃபுல்லா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.